என்னாச்சு? ம், ஏதாவது பிரச்சனையா? கனவு எதுவும் கண்டியா? ம், பயந்துட்டியா? இல்ல ஜனாமா, உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆனா சொல்ல முடியல. என்ன உண்மை? ஜனாமா, அது வந்து என்கிட்ட சொல்றதுக்கு என்ன பயம்? இல்லம்மா, நான் சொன்னா நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கிடுவீங்களோன்னு பயமா இருக்கு ஜனமா. இந்த உசுறு இருக்கிற வரைக்கும் நீ இல்லாம வாழ முடியாது தமிழ். என் புள்ள எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம்தான். நான் உன்னை எந்த காலத்திலையும் விட்டு தரவே மாட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? மா, ம், நான் உங்க சொந்த பேத்தி. ஆமா, நீ என் பேத்தி தான். நான் அப்படிதானே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். இத சொல்றதுக்கு தான் அத்தை ராத்திரியில எழுந்து வந்தியா? போ, போய் தூங்கு. ம், இல்லம்மா, நான் உங்க பொண்ணோட பொண்ணு. புரியல. உங்க பொண்ணு ஜெயராணியோட பொண்ணு. தமிழ், விளையாடாத. விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. ம்ஹும். இப்ப எதுக்கு அந்த ஜெயராணியோட பேச்சு எடுக்கிற? மா, நிஜமாவே நான் ஜெயராணியோட பொண்ணுதான். நான் இத்தனை நாளா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன். உண்மையை சொன்னா எங்க என்னையும் வெறுத்து ஒதுக்குருவீங்களோடுதான் சொல்லல. ஜனமா, உங்க மேல சத்தியமா நான் ஜெயராணியோட பொண்ணுதான். இல்ல 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 தமிழ், சத்தியமா நீ ஜெயராணியோட பொண்ணா இருக்க மாட்ட. நீ போய் சொல்ற, என்ன ஏமாத்துற. நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன ஒதுக்கிருவீங்களோட தான் இத்தனை நாளா சொல்லல. படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது ஜனமா. ஒரே குற்ற உணர்வா இருக்கு. அதான் இன்னைக்கு என்ன ஆனாலும் சொல்லிடலான்னு வந்துட்டேன் ஜனமா. ஜனமா, என்ன மன்னிச்சிருங்க ஜனமா. ஜனமா, என்கிட்ட வராத. வெளிய போ. எப்போ நீ அந்த ஜெயராணியோட பொண்ணுன்னு சொல்லிட்டியோ, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல.